மது, கவலைப்படாத. அவங்கள யாருமே விலைக்கு வாங்க முடியாது. உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. நாளைக்கு நீ சொல்ற விஷயத்துல எந்த வில்லங்கமும் இல்லைன்னு அவங்க மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நானே உன்னை கேள்வி கேட்க மாட்டேன். ஓகே? இங்க பாரு, இந்த சால்ஜாப்பெல்லாம் சொல்லாத. உன் மனசை தொட்டு சொல்லு. நீ அவளை முழுசா நம்புற? நான் வைக்கிற ஆப்பு உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுதா? பணம் கொடுத்தேன், நீ ஒரு பொய் சொன்ன, அதோட இந்த டீல் ஓவர். நடுவுல என்னைக்காவது ஏன் பக்கம் உன் விரல் திரும்பிச்சு, அன்னைக்குதான் உன் வாழ்க்கையோட கடைசி நாள். மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. அதான் வக்கீலே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. தாயம் இன்னொரு தடவையுமா? ஏய், இது அவ வாழ்க்கையில விழுந்த இன்னொரு தாயம். தாயத்துக்கு அப்புறமும் ஆட்டம் இன்னும் இருக்கு. ஐயோ, என்னம்மா நீ உளற? உனக்கு இப்ப அப்படித்தாண்டி தெரியும். இத பாருமா, அவன் நமக்கு உதவி செய்யணும்னு வந்திருக்கா. ஏய், அதெல்லாம் வெறும் வார்த்தடி. இது வரைக்கும் அவ எதுவுமே செய்யல. நீங்க தான் அவ பேருக்கு பவரா பட்டாணியை எழுதி கொடுக்க போறீங்க. மா, அதுவும் இந்த குடும்பத்தோட நன்மைக்கு தான். தாயம் எல்லாம் வேகமா தான் நடக்குது. ஆனா முடிவு முடிவெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்லா தான் நடக்கும். நீதான் அனாவசியமா அவளை சந்தேகப்படுற. ஐயோ, என் பயம்லாம் அது இல்ல. என் புருஷன் அந்த குதிரை பின்னாடி அலையிறானே, அந்த குதிரை பக்கம் என் புருஷன் சாஞ்சிருவானோன்னு பயமா இருக்கு. அதான் என் கவலை. எனக்கு அந்த சந்தேகம் இல்லடி. அவ வேற எதுக்கோ வந்திருக்கா. வேற எதுக்கு வந்திருக்கா? அது தெரியாம தன்னடி தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏமா, போதுமா? உன் சிஐடி மூளையை கழட்டி வச்சுட்டு நம்ம பிரச்சனைய பாரு. அனாவசியமா அதையும் இதையும் பேசி உன் பேரை கெடுத்துக்காத. மதுமிதாவால இந்த குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் நடக்காது. அதுவும் இல்லாம மதுமிதாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் உறவு இருக்கு. அத முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ. இத பார், உன் பேரன் தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிச்சு வந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் இதெல்லாம் கிழிச்சு போட்டுருவான். இதெல்லாம் மூடி வச்சுட்டு உன் பொழப்ப பாரு. பெருசா வெட்டியா பேசிட்டு இருக்கு, தாயத்தை உருட்டிக்கிட்டு. என்ன இவளே என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே. இத விடக்கூடாது. ஒரு 2 போட்டா ஆரம்பிச்ச இடத்துல விழ வேண்டியிருக்கும். ஆண்டவன் என்ன நினைச்சிருக்கானோ பாப்போம். சொன்ன மாதிரியே 2 விழுந்திருக்கு. 1 2. நான் சொன்ன மாதிரியே நடக்குதே. என்னத்த சொல்றது? ஒண்ணுமே புரியலையே. ஒரே குழப்பமா இருக்கே. விளையாடிட்டு. ஏய், அடுத்த ரைம்ஸ் இது தெரியுமா? இது இப்படி ஜம்ப் பண்ணும் பாரு. அச்சச்சோ. அக்கா, நாங்க வர வரைக்கும் 2 பேரையும் நல்லா பாத்து. ஐயோ, நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். ஆளுக்கு ஒரு போன் கொடுத்துட்டா அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. சரி. ஏன் லட்சுமி? என்னம்மா? நிஜமாவே நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு பவரா பட்டாணியை கொடுக்க போறீங்களா? அந்த மது சூழ்ச்சி பண்றான்னு உனக்கு நல்லா தெரியுது. நீயாவது உன் மாமனார் கிட்ட. உனக்கு எதுக்கு இதெல்லாம்? என்னடி நீ கிளம்பலையா? நாம எதுக்கு? கையெழுத்து போடுறது மாமாவும் பசங்களும் தானே. நாம போய் என்ன பண்ண போறோம்? ஏண்டி அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்க வேணாமா? மொத்த சொத்தி அவகிட்ட தாரவாத்து குடுத்துற போறீங்களோட உள்ளுக்குள்ள சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்குதுடி. லட்சுமியும் வரா, நீயும் வா, நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நீங்களா மச நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எப்ப பாரு சந்தேகம் தான் அத்தை. உங்க சந்தேகத்தை ஓரமா ஒரு ஸ்டூல்ல உட்கார வச்சுட்டு சீக்கிரமா கிளம்பி வாங்க. சரிங்க மாப்பிள்ள. லட்சுமி, நீயாவது ஏதாவது செய்வேன்னு பார்த்தா இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறியம்மா. என்ன, நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்கல அதானே? ஆமாண்டி அம்மா, அவளையும் பிடிக்கலதான். அவ ஸ்கூல் பசங்க கழட்டி காய வச்ச டிராயரை மாட்டிட்டு வந்து நிக்கிறா. அதனாலதான் உங்களுக்கு பிடிக்கலையா? பின்ன
பார்க்கவே சகிக்க மாட்டேங்குது. ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? அவளும் ஒரு பொண்ணு தானே, என்ன கொஞ்சம் மாடர்னா இருக்கும். ஏதாவது செய்ய. என்ன எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? நீங்களா வரலையா? வரும். போலாம் வாங்க. போலாமா? பத்திரத்தை ரெடி பண்ணி வைப்பா. சரிப்பா. ஐயோ, எல்லாம் கைய விட்டு போக போகுதே. ஏதாவது செய்யணுமே, என்ன செய்யலாம்? ஐயோ, பேனா கீழே விழுந்துருச்சே. பேனா கீழே விழுந்துருச்சே. பேனா தானே கீழே ஐயோ, விழுந்துச்சு. சொத்து பத்திரத்துல கையெழுத்து போடுற பேனா கீழே விழுந்துருச்சுன்னா அபசகுணம். போற காரியம் விளங்கவே விளங்காத சம்பந்தி அம்மா. பேனாவோட அவசகுணத்தை முடிச்சு போடாதீங்க. கிளம்புங்க. மறுபடியும் வாங்க off அப்படி. ஆயிடுச்சா? ஹலோ, யாரு? முனுசாமியா? இல்லைங்க, ராங் நம்பர். ஐயோ, போன்ல எல்லாம் ராங் நம்பர் வருது. இந்த மாதிரி போகும்போது ராங் நம்பர்லாம் வந்துச்சுன்னா விளங்கவே விளங்காது. உருப்படாது. நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான். இந்த கிராமத்துக்கு நல்லது நடக்கணும்னு அங்கிள் நினைச்சிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, என்ன தடை வந்தாலும் அங்கிள் பின்வாங்க மாட்டாரு. கரெக்ட்டுமா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். வாங்க. வாங்க போலாம். அமர், அர்ஜுன், டாடா. Bye சொல்லிடு. ஐயோ, பை. வந்தா நாடகக்காரி மாதிரி எல்லாரும் இழுத்துக்கிட்டு போயிட்டா. சை, என்ன ஜால்சா பண்றா? Bye. வர வர வர. வாங்கன்னு சொல்றேன்ல. நம்ம விளையாடலாம். ஏய், எங்கடா போயிட்டு வர நீ? அப்பா அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம குமரேசன் பாட்டி இறந்துட்டாங்க இல்லையா, அதான் தலையை காட்டிட்டு வரேன். ஐயோ ஐயோ, சம்பந்திமா, குமரேச பாட்டி இறந்துட்டாங்களாமே. சகுனமே சரியில்லை சம்பந்தி. போற காரியம் விளங்கவே விளங்காது. உருப்படாது சம்பந்தி. எங்க ஊர்ல போறப்ப சாவு செய்தி கேட்டா ரொம்ப நல்ல சகுனம் சொல்லுவாங்க. நல்ல கிளம்புங்க, சகுனமா? எல்லாம் நல்லதுதான். ஓ வண்டியில இரு. நீ கையெழுத்து போட வரணும் மேடா. அப்பா நீங்க போயிட்டே இருங்க, நீங்க போய் சேர்றதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி போங்க. சரி டேய் சக்தி, சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன், நீங்க போங்க. சீக்கிரம் வந்து சேருடா. நான் வரேன், போங்க. என்னன்னு போய் பாருங்க. ஏய், என்னடா ஆச்சு? தெரியலப்பா, பாக்குறேன்ப்பா. அண்ணே, என்னாச்சு? தெரியலடா, ஸ்டார்ட் ஆகல. நீ போய் செல்ஃப் போடு போ. சரிண்ணே. போ, நான் பாத்துக்கிறேன். இருடா, செல்ஃப் போட்டுறாத, இரு. ஆயில் இருக்கான முதல்ல பாத்துக்கிறேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சகுனம் சரியில்லைன்னு. ஏன் சம்பந்தியம்மா, கார் நின்னதுக்கெல்லாம் சகனன்னு குறை சொல்லிட்டு இருப்பீங்களா? தங்கவேலு, என்னன்னு பாரு. இதோப்பா பாத்துறேன்ப்பா. கடவுளே கடவுளே, கார் ஸ்டார்ட்டே ஆகக்கூடாதுடா சாமி. கடவுளே. வெற்றி, என்னன்னு தெரியலடா. செல்ஃப் மோட்டர்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? அண்ணே, நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சரி, வா. நான் செக் பண்றேன். கடவுளே, இந்த தடவை கார் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, தள்ளுங்க. இது பிடிங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய், கை வைக்கிறவங்க வச்சாதான்டா ஸ்டார்ட் ஆகும். எப்படிம்மா, என் பசங்களாலேயே சரி பண்ண முடியாத நீ சரி பண்ணிட்டியம்மா? இந்த ஊரையே சரி பண்ண வந்தேன். ஆஃப்டர் ஆல் இந்த காரை சரி பண்ண மாட்டேனா? போலாமா? வா போலாம். போலாம். சம்பந்தி, வண்டி ஸ்டார்ட் ஆனாலும் தடை தானே. பேசாம காரை வீட்டுக்கு திருப்ப சொல்லுங்களேன்.
ஏன் சம்பந்தி இப்படி அபசுகனமாவே பேசிட்டு இருக்கீங்க? அத்தை அபசகுணமா தானே நடக்குது. அம்மா அப்புறம் அப்படிதானே பேசுவாங்க. பாத்தியா லக்ஷ்மி, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அங்கிள் நீங்க நம்புறீங்களா? இவங்க சொல்றத மொத்தமா சரியில்லைன்னு ஒதுக்கிட முடியாதுமா. என்ன நல்ல காரியம் தடைப்பட்டு போயிடுமேன்னு அந்த யோசனையாவே இருக்குமா. சம்பந்தியம்மா, போற வழியில அம்மன் கோயில் இருக்கு, அங்க போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பாரத்தை அம்மன் தலையில இறக்கி வச்சுட்டு போயிடுவோம். இல்ல சம்பந்தி, என்ன இருந்தாலும் சம்பந்தியம்மா அவர் தான் சொல்றாருல்ல, வாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போலாம். மா உனக்கு ஏன் தேவையில்லாம ஏறுமா, வாமா வாங்க. வா. வா. டேய் வெற்றி, ஆ போற வழியில அம்மன் கோயில் இருக்குல்ல, நீங்க அங்க வந்துருங்க. ஆ சரிப்பா, வந்துடுறோம். தங்கவேலு வண்டி எடு. என்ன பாச்சு? மாமா என்னாச்சு? சத்தம் போடாதீங்க. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. ஒண்ணு இல்லப்பா, அதராதீங்க. அப்பல இருந்து சகுனம் சரியில்லைன்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். யாராவது கேட்டீங்களா? ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்ல சம்பந்தி. டேய் வாடா போயிடலாம். அங்கிள் ஆ, இன்னைக்கு வேண்டாம் அங்கிள், இன்னொரு நாள் பாத்துக்கலாமே. என்னம்மா அந்தர் பல்ட்டி அடிக்கிற? இது அந்தர் பல்ட்டி இல்ல ஆண்டி, சகுனம் சரியில்லைன்னு எல்லாரும் ஃபீல் பண்றப்போ எதுக்கு நாம இதை செய்யணும்? நான் இந்த வில்லேஜ் பீப்புளுக்குலாம் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைச்சுதான் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கேன். நாம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம், இன்னைக்கு வேண்டாம். இல்லம்மா, நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போட வேணாம். எனக்கு ஒண்ணும் பெருசா காயம் இல்லம்மா. மாமா எனக்கும் சரியில்லைன்னு தான் மனசுக்கு படுது. ஏங்க ஆமாங்க, எல்லாருமே வேணான்னு சொல்றப்ப நீங்க ஏன் செய்யணும்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஆமாப்பா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம், வாங்கப்பா போலாம். அப்பா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம்ப்பா. ஆமாம்மா, அங்க பாரு, அந்த பொண்ணு நமக்காக கஷ்டப்படுதேன்னு பார்த்தேன். ஏங்க நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போக வேண்டாம், கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்லலையே, இன்னைக்கு வேணான்னு தான் சொல்றேன். ஆமா சம்பந்தி. அப்படின்னு சொல்றீங்களா? சரிம்மா, நாம ரிஜிஸ்டர் ஆபீஸ் போவேனா. இப்ப நம்ம எல்லாரும் வந்தோம், சாமியாவது கும்பிட்டு போலாம்ல. ஆமா அங்கிள், நானும் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். சாமி கும்பிட்டா மனசு லேசாயிடும். வாங்க வாங்க. வாங்க மாமா. அப்பா வாங்க சாமி சாமி. வராரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வணக்கம் ஐயா. யார் பேருக்கு அர்ச்சனை? அம்மன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி பண்ணிடலாமே. நாட்டாமையா பாருங்க, தேங்காயில பூ விழுந்திருக்கு. நீங்க மனசுல நினைச்சு புறப்படுற காரியம் அமோகமா நடக்கும். சாமி, நாங்க போக வேண்டாம், சகுனம் சரியில்லைன்னு நினைச்சோம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சகுனம் வரணும் பாருங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க, எல்லாம் திருப்தியா நடக்கும். நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்க சாமி, இல்லைன்னா நாங்க பாதியிலே திரும்பி போயிருப்போம். சரி, நீங்க பூஜை பண்ணுங்க. என்னடா, எல்லாரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு வந்துடலாமா? போலாம்ப்பா. இதை வச்சுக்கோங்க. எதுக்குமா? புடிங்க. நாட்டம்மா கிட்ட போய்
நீங்க நினைச்சு போற காரியம் நல்லபடியா முடியும் சொல்லுங்க. நான் எப்படிம்மா? புடிங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? புடிங்க. நல்லது தானே சொல்ல போறீங்க, போங்க. சென்டிமெண்ட் டீடைல்ஸ். ஒரு தேங்காய் பூல முடிவையே மாத்திக்கிட்டாங்க. இவங்கள ஈஸியா கவுத்துடலாம். மது சொல்லுங்க அங்கிள். என்னமா ரிஜிஸ்டர் போடலாமா? எல்லார் மனசுக்கும் எது சந்தோஷமோ அதுதான் எனக்கும் சந்தோஷம். தாராளமா போலாம் அங்கிள். சரி, அப்ப சாமி கும்பிட்டு போலாம். வாங்க. உன்னை சொல்ல போற இல்லையா? இல்லனா 10 வருஷம் கம்மி என்னணும். யோ, பேரை மாத்தி சொத்தையா மாத்த பாக்குறியா? உன்னெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டினாதான் சரிப்பட்டு வருவேன். சொல்றா, சொல்றா சொல்றானா? உன்னெல்லாம் உள்ளத்திலேயே கழித்துக்க வைக்கணும். நீ ஏன் இங்கே அங்கிள், இல்ல இன்னும் சக்திவேல் வரல. சொல்றா. நான் ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேக்குறேன். நீங்க உள்ள இருங்க. சரிம்மா. யோ, இவனை வண்டியில என்ன கண்ணையா, இங்க வா வா. வணக்கம் ஐயா. என்ன ஏதோ போலீஸ்லாம் வந்திருக்காங்க, என்ன விஷயம்? ஏதோ விசாரணையா, டூப்ளிகேட் பத்திரம் அது இதுன்னு ஏதோ பேசிக்கிறானுவ. ஒன்னும் விளங்க மாட்டேங்குது. பாவம் ஐயா, கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்னையா பண்றது? ஐயோ பாவம், முட்டாள்தனமா யாரையோ நம்பி ஏமாந்திருக்காரு. அது அவன் தலையெழுத்து தம்பி. பட்டுமாங்கய்யா? வாங்க. என்னத்த குடிக்க தண்ணி கொண்டு வருவா? தொண்டை குழி வரைக்கும் வார்த்தை வருது. பொது இடம்னு பாக்குறேன். ஏன் மாப்பிள இப்படி ஏமாத்துறவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு முதல்ல தூக்குல போட்டா நல்லா இருக்கும்ல? அதை யாரும் செய்ய மாட்டாங்களா? அத்த, ஏமாத்துறவனை விட ஏமாறுறவனை தான் தண்டிக்கணும். ஐயோ, பிரமாதம் தம்பி, பிரமாதம். போய் உட்காருங்க தம்பி, போங்க போங்க. ஐயோ, கரடா. அப்படி பார்த்தா என் பொண்ணை தவிர உங்க குடும்பத்தை தான் தூக்கல. போலீஸ் எங்க போறா இவ? எங்கம்மா போற? உங்க எல்லாரையும் நான் காப்பாத்தலான்னு போறேன்டி. நீ ஒண்ணு கிழிக்க வேணாம். பேசாம வாய் முட்டு வந்து பக்கத்துல உட்கார். வா. இல்லடி, இரு இரு. அங்க என்ன அப்படியே குத்திடுவேன். பேசாம வா வா. வாடா, நம்ம அந்த பக்கம் போயிட்டு வாங்க. என்ன நடக்குதுங்க? மேடம், இங்க ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். நீங்க எங்க இருக்கீங்க? உன் ஆபீஸ் வாசல்ல தான் இருக்கேன். நாட்டாம குடும்பத்தையும் கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தே ஆகணும். நிலைமை தெரியாம பேசாதீங்க மேடம். உள்ள என்கொயரி போய்கிட்டு இருக்கு. நம்மள மாதிரி கேஸ் தான். அத நீ முதல்ல இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா? இது ரொம்ப சின்ன பிரச்சனை. என்கொயரி பண்ணிட்டு கிளம்பிடுவாங்கன்னு நினைச்சேன் மேடம். நோண்டி நொங்கெடுக்கிறத பார்த்தா ஒருவேளை கமிஷனர் வந்து உட்கார்ந்துருவாரோன்னு பயமா இருக்கு மேடம்.